அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 7ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான மனநிலையில் இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் தெளிவு பிறக்கும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று 9இல் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து குரு சஞ்சரிக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்திற்கு மாறினாலும் வாக்கிய கணிதத்தின்படி மே 8ஆம் தேதி முதல் தான் மாறுகிறார். இந்த தருணத்தில் 9ஆம் இடத்திற்குரிய பலனும் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கர்மஸ்தானத்திற்கு மாறினாலும் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. அது மட்டுமல்லாது 9இல் சுக்கிரனும் வலுவாக சஞ்சரிக்கிறார். இப்படி 3 கிரக நிலைகள் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் 7ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இருந்த மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. மேலும் குறிப்பாக எந்த ஒரு பணியை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பமான அதீத மனநிலையில் சந்தித்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தெளிவு கிடைப்பதால் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் 9இல் உச்சம் பெற்றிருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது. எதை செய்தாலும் அவற்றை பிரம்மாண்டமாகவும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கனக்கச்சிதமாக சிறப்பான முறையில் செய்வதற்கான யோகமும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் கண்டச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அவற்றை வெகுவளவில் குறைப்பதற்கான வாய்ப்பை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இருப்பினும் சனி 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன தடைகள் பின்னடைவுகள் இருந்தாலும் கூட தொழில்துறை வியாபாரம் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. திட்டமிட்டதை விட உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் சனியினுடைய தாக்கம் வெகுவளவில் குறைய ஆரம்பிக்கிறது. இனி வரக்கூடிய தருணங்கள்ல சிம்மஸ்தானத்தில் குருவின் ஆதிக்கமும் நிறைந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் தடைகள் அனைத்தையும் தாண்டி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், கடன் சார்ந்த தொல்லைகள், கொடுக்கல் வாங்கல் சிக்கல் போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சூரியன், சந்திரன் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்லதொரு மாற்றம் உண்டு. ஆனால் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு 9இலும் 10இலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் மற்றும் 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பதிவதால் சுப நிகழ்வுகள் மிக விரைவாக நடைபெறும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறையும். அலைச்சல் ஆரோக்கிய தொல்லைகள் குறைவதற்கான யோகம் உண்டு என்பதை குருவின் சுப பார்வை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு எதை செய்தாலும் அதில் ஏற்பட்டு வந்த மந்த நிலையும் பின்னடைவும் மறைமுகமான சூழ்ச்சியும் போன்ற அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. இதைவிட மிக வலுவாக 9இல் சஞ்சரிக்கிறார் சந்திரன். வாரத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனுடைய அமைப்பு நல்ல மாறுதல்களை அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே திட்டமிட்டதை விட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். ஆனால் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. மற்றவர்களுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பல சிரமங்களை விலக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. இருப்பினும் இந்த வாரத்தில் மன கவலைகள் மற்றும்
குழப்பங்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகத்தை 9ல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் இந்த வாரம் முழுவதும் 9ல் வலுவாக உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே கலைத்துறை ரீதியாக இனிமையான நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். சுப செய்திகளால் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது. தடைகளை ஏற்படுத்தியவர்கள் விலகுவார்கள். அரசியல் சார்ந்த பணிகளிலும் வெகுவளவில் அலைச்சல் குறைந்து நிம்மதி பொறுமையை விடக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பல்வேறு வகையில திட்டமிட்டு முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். கலைத்துறை ரீதியாக அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகளும் மிகப்பெரிய அளவில் விலகுவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் 7ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே எந்த ஒரு பணியையும் உணர்ச்சி வசப்படாமல் தெளிவாக சிந்தித்து சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் பெறுவதற்கான யோகத்தை வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் மங்களக்காரகனான செவ்வாய் இருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் இந்த 2 கிரக நிலைகளும் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அஷ்டம ராகு மட்டுமல்லாது கேதுவும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியான விஷயங்களில் ஏற்படுவதற்குரிய சூழல் உண்டு. இருப்பினும் இந்த 2 கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சென்றிருப்பதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிகப்பெரிய அளவுல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். அஷ்டம ராகுவின் ஆதிக்கம் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீரியம் குறைவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பணிகளில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலையும் தடை தோஷங்களும் நிச்சயம் விலகுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றல் நிச்சயம் இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியான சூரியன், சுக்கிரன், புதன் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் கொடுப்பதால் அஷ்டம ராகுவால் மிகப்பெரிய அளவுள்ள பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் நிச்சயம் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. அதைவிட புதிய சொத்துக்கள் நிலம் வாங்கும் போது ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டால் அவற்றை தவிர்ப்பது மட்டுமல்லாது குழப்பமான மனநிலைகளை தவிர்த்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா சென்று வாருங்கள். சுற்றுலா சென்று வருவதால் அஷ்டம பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். மட்டுமல்லாது சுப விரயங்களோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும். பல்வேறு வகையில சந்தித்து வந்த பாதிப்புகள் தடைகள் விலகி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் உருவாகும். வகையில நல்ல பல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு